முத்துமாரியாக இருக்கட்டும், பேச்சியாக இருக்கட்டும், அங்காளம்மனாக இருக்கட்டும், குலதெய்வத்தை சார்ந்தவங்க கன்னிமார் தெய்வமாக இருக்கட்டும், எந்த ஒரு குலதெய்வத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரிங்க, என்ன பண்ணுறீங்கன்னாக்கா நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு போங்க. நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு தெய்வத்துக்கு கொஞ்சம் போல் உங்கள் தெய்வம் வந்து அசைவ பலி பலி ரத்த பலி வாங்கக்கூடிய தெய்வங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சைவ பூஜை வாங்கக்கூடிய தெய்வங்களாக இருந்தாலும் சரிங்க, அது தெய்வத்துக்கு போயிட்டு கொஞ்சம் போல் பொங்கல் தெய்வத்துக்கிட்டே கோயிலுக்கிட்டே போய் பொங்கல் வச்சு தெய்வத்துக்கு ஒரு பூஜையாகப்பட்டது சிம்பிளாக பூஜையாகப்பட்டது பண்ணுங்க. தெய்வத்துக்கு கூட எடுத்து சாத்தி, அதாவது புடவை எடுத்து சாத்தி, அல்லது ஆண் தெய்வமாக இருந்துச்சுனாக்கா வேட்டி துண்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்து கொடுத்து போட வச்சுட்டு, அபிஷேகம் தண்ணீர் ஊற்றி வந்து அபிஷேகம் செய்வோம் இல்லையா, அது போல் நீங்கள் அபிஷேகங்கள் போல தண்ணீர் ஊற்றி வந்து கழுவி தெய்வத்தோட விக்கிரகத்தை கழுவி புது வேட்டி துண்டு வந்து மாற்றுங்க தெய்வத்துக்கு.